இதை நான் வந்துட்டு எப்படி நீர் முத்ரா பண்ணி பேலன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா, நான் நீர் முத்ரா உங்களுக்கு இப்ப பண்ணி காட்டுறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மண், மோதிர விரல் மண்ணு, சுண்டு விரல் தான் நீர். இந்த சுண்டு விரலோட சென்டரும் கட்டை விரலோட சென்டரும் இது ரெண்டுத்தையும் நான் இப்படி ஜாயின் பண்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை அழுத்திடவே கூடாது. ஃபெதர் டச்ன்னு சொல்லுவாங்க, நாங்க தொற்றுக்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சுண்டு விரலோட சென்டரும் இந்த கட்டை விரலோட சென்டரையும் சேர்த்து இப்படி நான் பிடிச்சி வச்சிருக்கேன். நீர் சரியா இல்லை அப்படின்னா இது இங்க போய் உட்காரவே உட்காராது. சரிங்களா? அப்படி எனக்கு உட்காரல அப்படின்னா இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சி வச்சு பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபெதர் டச் தான் பண்ணணும். தெரியாம கொஞ்சம் அழுத்திட்டீங்கன்னா கூட கோல்டு பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? ஃபெதர் டச் மட்டும்தான் பண்ணணும். இந்த மற்ற 3 விரல்களும் நீட்டி தான் இருக்கணும். இந்த சுண்டு விரலும் மோதிர விரலும் இப்படி பேரலா இருக்கணும். 2 கையிலுமே நீங்க அதை தான் பண்ணணும். சரிங்களா? 2 கையிலுமே அதை தான் பண்ணணும். சுண்டு விரலையும் கட்டை விரலையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கீங்க. ஃபெதர் டச் தான் பண்ணணும், அழுத்தி பண்ணக்கூடாது. இதை நீரை சமன்படுத்தக்கூடிய முத்ரா. இதனால எந்த எஃபெக்டும் வராது. ஒன்னே ஒண்ணுதான், அதை ஃபெதர் டச் பண்ணணும். வெறும் 5 நிமிஷம் மட்டும்தான் பண்ணணும். அதுக்கு மேல இதை பண்ணக்கூடாது. எனக்கு ஸ்லீப் டிஸ்டர்ப்டா இருக்கு, கண்ணெரிச்சல் இருக்கு, இந்த ஹீட் இருக்கு பாடியில அப்படின்னா நீர் முத்ரா பண்ணி அதை சமன்படுத்திக்கோங்க.